ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன பூக்களெல்லாம் பூத்துருக்குன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இது ஏற்கனவே நம்ம வீட்டில் நின்ன செடிகள் தான். இப்போ திரும்ப மழையில் வந்து சூப்பராக பூத்துருக்கு. இந்த ரோஜா செடியெல்லாம் மழை இல்லாமல் மட்டும் வரல, ஒன்றும் வரல, பட்டு போகும்னு நினச்சேன். எப்படியோ தேறி நமக்கு வந்து ஒரு 2 கொத்து பூ பூத்துருக்கு. அப்புறம் இது வந்து பிங்க் கலர் ரோஜா தான். ஸோ இது ரொம்ப பெரிய அளவில் வளராது, குட்டியாக தான் பூ பூக்குது. அதுவும் நமக்கு வந்து கொடை மாதிரி நின்னா தானே அந்த பூ கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கான. இது வந்து ரொம்ப நல்லா விரிஞ்சு வருது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பூ வருது. நேற்றைக்கு 2 பூ பறிச்சேன், இன்றைக்கி வந்து 2 பூ பிரிஞ்சு நிற்குது நமக்கு. அப்புறமா நம்ம மல்லிகை செடி இருக்கலாம், இருவாச்சி. நம்ம இருவாச்சிலையும் வந்து ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள். அந்த ரோஜா பூவோட பெருசாக இருக்குது இந்த இருவாச்சி பூவு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ இந்த மழை பெய்கிறதுனால செடியில் எல்லாமே நிறைய இந்த வளையம் இருக்குதுல்ல, வளையம் சிலந்தி பூச்சி, அது வேறு புழுக்களும் கொஞ்சம் இருந்து இந்த மொட்டையெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணுது. ஸோ அதுலேருந்து தப்பி இந்த ஒரு பூவும் நமக்கு வந்து சூப்பராக பூத்துருக்குது. அந்த பூவோட வாசனையும் செம்மையாக இருக்குது. ஸோ நான் பறிக்கவே இல்லை, அப்படியே தான் செடியில் விட்டுருக்குறேன். அப்புறம் நம்ம பேப்பர் பூச்செடி, இந்த பேப்பர் பூச்செடி நம்மகிட்ட 2 கலர் நிற்குது, காகித பூச்செடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கலர் மட்டும் தான் எனக்கு ஃபோட்டோ எடுக்க முடியுது. இதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து நிற்குது. ஸோ அதை வந்து எனக்கு எத்தி வீடியோ எடுக்க முடியலை. அப்புறம் நம்ம கிரவுண்ட் ஆர்கிட்ஸ் இருக்குதுல்ல, அது வந்து செமையாக பூத்துருக்குது. இது வந்து எல்லோ கலர் வந்து அடிக்கடி பூ பூத்துட்டு தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய செடி வளர்ந்துட்டு இனி வந்து இதை ரீபார்ட் பண்ணி கொஞ்சம் தனியாக ஒதுக்கி வைக்கணும். இது வந்து இதுவுமே மஞ்சள் வந்து பூக்கிறத விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக